தொல்லியல் ஆய்விடத்தில் அடுத்து கொடுமணல். இந்த கொடுமணல் எங்க இருக்கு அப்படின்னா தற்போதைய ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்துல நொய்யல் ஆற்றங்கரையில இருக்குன்னு சொல்றாங்க. நொய்யல் ஆற்றங்கரை. நொய்யல் ஆற்றங்கரை அப்படிங்கிறது காவிரி நதியினுடைய ஒரு கிளை நதி தான் இந்த நொய்யல் ஆறு. அதனுடைய கரையில இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்துல கொடுமணல் அப்படிங்கிற ஏரியாவில தான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த அகழாய்வு நடக்குது. 3 காலங்கள்ல இந்த அகழாய்வு பண்ணியிருக்காங்க. 1980, 1990, 2012. கடைசியாக 2012ல கொடுமணல் அகழாய்வு நடந்திருக்கு. இந்த கொடுமணல் அகழாய்வு அப்படிங்கிறது விலை உயர்ந்த மணிகளுக்கு மிகவும் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்க காலத்துல ஒரு நூல் இருக்கு. என்ன நூல் அப்படின்னா பதிற்றுப்பற்று. அந்த பதிற்றுப்பற்றுல ஒரு ஊர் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் கொடுமணம். இது யாருடைய ஊர் அப்படின்னா சேரர்கள் ஆண்ட ஊர் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த காலத்துல விலை உயர்ந்த மணிகளுக்கு பெயர் பெற்றதா சொல்றாங்க. எனவே அந்த கொடுமணம் தான் தற்போதைய கொடுமணல் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து செம்மணி கற்கள். அதாவது இங்க கொடுமணல்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிக அளவுல செம்மணி கற்கள் கிடைச்சிருக்கு. ஆனா தொல்லியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏரியாவுல செம்மணி கற்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வட இந்தியால தான் இந்த கற்கள் அதிகமா இருக்கு. எனவே கொடுமணல் அப்படிங்கிற ஏரியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் வாணிக தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரோமானிய நாணய குவியல்கள் அரிக்கமேட்ல பார்த்தோம். அதே மாதிரி அதிகமான நாணய குவியல்கள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா கொடுமணல்லையும் கிடைச்சிருக்கிறதுனால ரோமானிய பேரரசோடு வணிகம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது போக சங்க காலம் இந்த இடத்துல கிடைத்த அகழாய்வு பொருட்களை ஆய்வு செய்யும் போது இவை சங்க தொகையில இருக்கிற சங்க காலத்துல நிறைய தொகை நூல்கள் எழுதியிருக்காங்க. அந்த நூல்கள்ல குறிப்பிடப்பட்ட விஷயமும் இங்க இருந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு. இது போக கிமு இதனுடைய காலத்தை பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னா கிமு கிபி. அதான் தற்பொழுது பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது இந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுப்பராயர் சொல்லியிருக்காரு. அப்ப இது போக பாத்தீங்கன்னா கொடுமணல்ல பல்வேறு பொருட்கள் கிடைச்சாலும் மிக முக்கியமான பொருள் இந்த செம்மணிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கார்னீலியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இது அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா முக்கியமா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா குஜராத். சோ இந்த கொடுமணல் பத்தி நம்ம நிறைய தகவல்கள் பார்த்துக்கிட்டோம். நன்றி.